தமிழ் சினிமாவில் விஜய் அஜித் ரசிகர்கள் மோதிக்கொண்ட காலம் போய் இப்பொழுது ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்கள் பரம எதிரிகளாக மோதிக்கிறாங்க. இதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் பட்டம் தான். அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என்கிற பேச்சு பரவலா எழ தொடங்கியது. முன்னணி நடிகர்களில் விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு புகழ்ந்து பேசினாங்க. கடுப்பான ரஜினி ரசிகர்கள் விஜயை கடுமையா தாக்கி பேசினாங்க. பின்னர் ஜெயலலிதா படத்தோட ஆடியோ விழால ரஜினி நடிகர் விஜயை விமர்சித்துதான் காக்கா கழுகு கதை சொன்னதால சர்ச்சையும் எழுந்தது. அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியில் பேசிய சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ரஜினி தான் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார்னு தடாலடியாக பேசினாரு. இதனால விஜய் ரஜினி ரசிகர்கள் கிட்ட மோதல் வெடித்தது. ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன நிலையில் இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை கொஞ்சம் தணிந்தது. இதையடுத்து லியோ படத்தோட சக்சஸ் மீட்டில் பேசிய விஜய் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அஜித், அது ரஜினிகாந்த் தான் பேசி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. இதே போல ரஜினிகாந்தும் ஆஞ்சலாம் ஆடியோ லான்ச்ல பேசும்போது விஜய் தனக்கு போட்டி இல்லைன்னு தன் பங்குக்கு விளக்கமும் கொடுத்தாரு. இதனால விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் சண்டை ஒரு பக்கம் ஓய்ந்த நிலையில் இப்பொழுது அவங்க கிட்ட மோதலை ஏற்படுத்தும் விதமாக ஒரு சம்பவம் நடக்க போகுதாம். அது என்னன்னா, விஜயின் கோட் படமும் ரஜினியின் வேட்டையன் திரைப்படமும் ரேட் நாள்ல ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கிறதா ஹாலிவுட் வட்டாரங்கள்ல பேச்சு அடிபடுது. வேட்டையன் சமூக கருத்துள்ள படம்ங்கிற காரணத்தினால தீபாவளிக்கு பதிலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியிட்டால் பொருத்தமா இருக்கும்னு படக்குழு முடிவெடுத்திருக்காம். ஒரு பக்கம் கோட் படத்தோட பணிகளும் முடிவடைகிற தருவாயில இருக்கிறதுனால அந்த படத்தையும் ஆகஸ்ட்ல திரைக்கு கொண்டு வர ஐடியால இருக்காங்களாம். ஒருவேளை ரஜினி விஜய் படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆனா ரசிகர்கள் மோதல் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் கடுமையான போட்டி நிலவும்னு எதிர்பார்க்கப்படுது.